வணக்கம் ரிதி. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி ஆற்றங்கரையான திருநெல்வேலியில் அமைதியான வாழ்க்கை முறை இருக்கும் நிலையில் தற்போது சில மாதங்களாக தினம்தோறும் போராட்டங்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநெல்வேலி டவுன் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 62 ஆண்டு என அந்த போராட்ட களத்தில் இருப்பவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். ரித்தி, குடியிருந்து வரும் மக்களின் 33 வீடுகளை இடிக்க இந்து சமய அறநிலையத்துறை முடிவு எடுத்து இன்று காலை வீடுகளை இடிப்பதற்காக வந்ததை எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். ரித்தி, பேச்சுவார்த்தை நடத்திய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் அதிகமான பெண்கள், அந்த வீட்டில் வசிக்கும் பெண்கள் தற்போது நடு ரோட்டில் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து வரும் காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாநகர பகுதியான டவுன் பெரிய தெரு பகுதியில் நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரின் கோவில் ஒன்று உள்ளது. ரித்தி, அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் அப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடங்களில் 1972ஆம் ஆண்டு முதல் பொதுமக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் கட்டி வசித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருநெல்வேலியில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கின் போது அந்த பகுதியில் இருந்த சங்கரன் என்பவரது காங்கிரீட் வீடு இடிந்து விழுந்தது. இது குறித்தும் அப்போது நாம் விரிவான செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனை அடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரிதி, இந்த இடத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை உரிமை கோர தொடர்கிறது. இந்த சங்கரன் என்பவரது வீடு உள்ளிட்ட 75 சென்ட் இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என ஒரு உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை பிறப்பித்தது. இது தொடர்பான வழக்குகள் தற்போது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் நிலுவையில் உள்ளது. வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கும் இந்த பகுதியில் உள்ள வீடுகளை இழக்க இந்து சமய அறநிலையத்துறை நோட்டீஸ் அளித்ததாக தகவல் கூறப்படுகிறது. இன்று காலை வீடுகளை இடிக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்த நிலையில் திருநெல்வேலி சேரன் மகாதேவி சாலையில் அமர்ந்து பெண்கள் மற்றும் அந்த பகுதியில் வசிக்கும் அனைத்து தரப்பினரும் அவர்களது குடும்பத்தினர்களுடன் மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ரித்தி, போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் நம்மிடம் கூறும்போது, ரித்தி, மாநகராட்சிக்கு முறையான வரி செலுத்தி வருகிறோம், குடிநீர் இணைப்பு, மின் இணைப்பு பெற்று பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் நேற்று இது தொடர்பாக மனு அளித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக தாங்கள் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என விளக்கியதாக கூறுகிறார்கள். கோட்டாட்சியரும் RDO திருநெல்வேலியும் உடனடியாக மக்களை காலி செய்ய தாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என தெரிவித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த நிலங்களை மீட்க தன்னிச்சையாக இடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது இந்த மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. அறநிலையத்துறை சார்பில் தற்போது அதிகாரிகள் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வண்ணம் தற்போது பார்த்து வருகின்றனர். காவல்துறை சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பல 100 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலையில் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் நிலத்தை மீட்க இவ்வளவு அவசரம் காட்டுவது ஏன் என்ற மக்கள் கேள்வியும் எழுந்துள்ளது. ரித்தி, கொட்டுமலையில் தற்போதும் போராட்டம் நடந்து வருகிறது. இதுதான் கள நிலவரம். ரித்தி.